ஒரு இழப்பு வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களோட வேல்யூ தெரியும். எஸ்பெஷலி என்னோட பர்சனல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் ஒரு 3 நாள் அவரோட சண்டை போட்டாச்சு. அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. தேர்ட் டே காட் ஆக்சிடென்ட். 4 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தார். 5 நாள் இறந்து போயிட்டார். இன்னைக்கு நினச்சா கூட என்னால் அவர்கிட்ட பேச முடியும். ஸோ ஃப்ரம் தட் மூமெண்ட் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, யாரையுமே பாய்ச்சிருக்கேன். மோர் தென் 25 இயர்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் கூட ஒரு சந்தோஷமா இருக்கும். லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. அந்த இழப்பு வந்தால் மட்டும் தான் தெரிஞ்சு பார்த்துங்க. அது அனுபவத்தவங்க சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை மற்றவங்க கற்றுக்கிறது ஈஸி. கூட பிறந்தவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, இவங்க நாளைக்கு யூஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. எவ்ரி ஒன் இஸ் நீட் ஃபார் எவ்ரி அவர். சின்ன வயசுல அப்பாட்ட பேசவே மாட்டேன். வேலைக்கு சேர்ந்த பிறகு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்த பிறகு தான் அப்பாட்ட பேச ஆரம்பிச்சோம். பட்டு தெரியணும், இல்லாட்டா பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ். இருக்கும் போதே கொண்டாடிப்போம். இல்லாத போது அழுது பிரோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க. ஸோ இருக்கும்போது என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. ஸோ இருக்கும்போதே மதிப்பு கொடுப்போம் எல்லாத்துக்கும். எல்லாரும் ஒன்று தான். ஹியூஜ் லாஸ் வரும்போது நம்ம பேர் பண்ணிக்க முடியாது. அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மா பார்த்துக்கிறதே கிடையாது. அவர் இறந்து போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் திதி மட்டும் தெளிவாக கொடுப்பாங்க. அது எதுக்கு இருக்கும்போது சாப்பாடு போடுங்கடா, வயிறுக்குள்ளே பார்த்துங்க. அதை தான் நான் சொல்லுவோம் பார்த்தீங்க. எப்பவுமே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்.